எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சிபி பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபி கேமரா எப்படி நம்ம தேர்ட் பார்ட்டி என்விஎல் ஆட் பண்ண போறதா மெயினா பார்க்க போறது. நான் இப்போ இங்க ஒரு இமேஜ் காட்டுறேன் இல்லையா, இது ஆன்லைன் புரோட்டோகால் ஓப்பன் நெட்வொர்க் வீடியோ இன்டர்ஃபேஸ் ஃபார்ம். இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் ஏவை வந்து எப்படி பிராண்ட் பில ஆட் பண்றதா மெயினா நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்ததுல எங்களுடைய சி பிளஸ் ஐபி கேமரா சி சீரீஸ்ல வந்து சி சீரீஸ் கேமரா எப்படி தேர்ட் பார்ட்டில ஆட் பண்ணது பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சீரிஸ்னு சொல்லுவாங்க, பேசிக் கேமரா. அதாவது எஸ்டிக்யூஸ்லேயே பேசிக் கேமரா, ஏ சீரிஸ் கேமரா. ஏ சீரிஸ்லேருந்து அதை வந்து எப்படி நம்ம தேர்ட் பார்ட்டி என்ஏல ஆட் பண்ணால் தான் மெயினாக பார்க்க போகிறது. எங்களுடைய ஐபி ஃபைண்டர் டூல் உங்களுக்கு தெரியும், சி ப்ளஸ் ஐபி ஃபைண்டர் டூல். இந்த டூல் ஆல்ரெடி எங்கள் கேமரா ஐபி அட்ரஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு 110ங்கிறது. இது இன்ஸ்லைஸ் பண்ணாமல் இருக்குது, இன்ஸ்லைஸ் பண்ணால் தான் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எடுத்தோடனே நம்ம கேமரா ஐபி இன்ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, நீங்கள் ஐபி அட்ரஸ் டைப் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்ஸ்லைஸ்னு வந்து நிற்கும் உங்களுக்கு வந்து. இப்போ நீங்கள் ஹெச்டிபிபிஎஸ் நம்ம எஸ்டிக்யூசிங்கிறனால ஹெச்டிபிபிஎஸ்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அட்வான்ஸில் போனீங்கன்னா நீங்கள் கண்டினியூன்னு கொடுக்கணும். ஸோ அப்படின்னா தான் வந்து வெப் பேஜ் ஓப்பன் ஆகும், அது வரைக்கும் ஓப்பனே ஆகாது. ஏன்னா முதல்லாம் ஹெச்டிபிபியில் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஹெச்டிபிபிஎஸ்ல ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேப்டாப் வேணும், லேப்டாப் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக மஸ்ட் லேப்டாப். ஸோ ரீஜன் செட் பண்ணுறோம், ரீஜன் வந்து இந்தியான்னு கொடுங்க. டைம் ஜோன் இருக்கு இல்லையா, டைம் ஜோன் வந்து +5:30 இருக்கணும். சிங்க் பிசி கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து எப்பயுமே உங்களுக்கு ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்மாலு, சூப்பர் கேரக்டர் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் பாஸ்வேர்டு. அதே மாதிரி எஸ்டிகிசி கேமராக்கு கம்பல்சரியாக மெயில் ஐடி கொடுக்கணும், மெயில் ஐடி கொடுக்காம பண்ணவே கூடாது. அதே மாதிரி செக்யூரிட்டி கொஷின்ஸ்க்கு வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கொடுக்கல. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க, ஆட்டோ அப்டேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் வெப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து கேமராவோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் பேஜில் கேமரா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ எங்களுடைய கேமராஸ் வந்து ஐபி ஃபைண்டில் சர்ச் பண்ணும்போது டிஹெச்பி மோடில் தான் இருக்கும். இப்போ எங்களுடைய எஸ்டிக்யூசி கேமரா எல்லா கேமராவுமே என்னது ஸ்டாட்டிக் ஐபியில் இருக்கவே இருக்காது, டிஹெச்பி மோடில் தான் இருக்கும். ஸோ ஐபி ஃபைண்டர் டூலில் தான் நீங்கள் ஐபி சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். இது ஒரு கேமரா வியூ. ஸோ கேமரா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வீடியோ எடுத்துக்கோங்க. வீடியோவில் வந்து நாம் சொன்னது தான். இப்போ ப்ரீவியஸாக இப்போ கரண்ட் என்விஆர் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்விஆர் H.265 சப்போர்ட் பண்ணும். அப்போ வந்து நீங்கள் H.265 கம்பரேஷன்லேயே வச்சுக்கலாம். இப்போ நான் அது 4 மெகா பிக்சல், நான் பிட்ரேட்டை வேணால் நான் மாற்றலாம், மாற்றிக்கலாம், ரெசல்யூஷனையும் மாற்றிக்கலாம். சப்ஸ்ட்ரீமுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் D1 ரெசல்யூஷனே கொடுங்க, ஹையர் ரெசல்யூஷன் கொடுக்காதீங்க, வீடியோ சேவிங் கம்மியாக இருக்கும். ஓகேவா, நான் அதனால் இந்த பிட்ரேட், அதாவது D1 ரெசல்யூஷன் 320 kbps பிட்ரேட் நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இதில் தான் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி என்விஆர் ஒரு 5 நான் சொன்னேன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்விஆர் H.265 சப்போர்ட் பண்ணும். இதே இது 10 இயர்ஸு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி என்விஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா H.264 தான் சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் H.264 தான் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த இருக்கு இல்லையா, H.264 ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆடியோவை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. கேமராக்கு வந்து ஆடியோ வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் ஆடியோ கனெக்ட் ஆகும், இல்லாட்டி கனெக்ட் ஆகாது. இப்போ நம்ம ஆடியோ எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நெட்ஒர்க்கில் போனோன்னே டிசிபி ஐபி, நெட்ஒர்க்கில் டிசிபி ஐபி டிஃபால்ட்டாக டிஹெச்பி மோடு தான் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதை ஸ்டாட்டிக் ஐபி மோடு மாற்றிக்கோங்க. ஸ்டாட்டிக் ஐபி மாற்றிட்டு உங்களுக்கு என்ன ஐபி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஐபி வந்து கான்ஃபில்ட்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த ஐபி ஃப்ரீயாக இருக்குது, ஸோ அதை அப்படியே எடுத்துக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டேன் நான். சேவ்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பிளாட்ஃபார்ம்னு காட்டுது இல்லையா. இப்போ இதில் நெட்ஒர்க்கில் போனீங்கன்னா அக்சஸ் பிளாட்ஃபார்ம், இதை எனேபிள் பண்ணுங்கள். இதில் ஆனிஃப் ஆத்தென்டிகேஷன் இருக்கு இல்லையா, இதை ஆஃப் பண்ணுங்கள். இதை ஆஃப் பண்ணி சேவ் பண்ணுங்கள். எதுக்காக நம்ம ஆனிஃப் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் ஆனிஃப் வந்து எப்போயுமே வந்து ஆனில் இருக்கணும், லாகின் ஆகிட்டு ஆனில் இருக்கணும். இப்போ ஆத்தென்டிகேஷன் எவ்ரி டைம் செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், சம்டைம் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் போங்க, அக்கௌண்ட்டில் வந்து ஆனிஃப்னு யூசர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் யூசர் கொடுங்க. ஆட் யூசர் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் ஒன்று செட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டு ஆனிஃப்னு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த பாஸ்வேர்டு கொடுக்குறது நீங்கள் தான் கொடுக்குறீங்க, கேமராக்கும் பாஸ்வேர்டு நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஸோ ஓகே கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆட் ஆயிடுச்சு ஆனிஃபில். அதுக்கப்புறம் வந்து
சேஃப்டியில் வந்து ஆர்டிசிபி ஓவர் டிஎல்எஸ் இருக்கு இல்லையா, இதை டிசேபிள் பண்ணணும். அதே மாதிரி ப்ரைவேட் ப்ரோட்டோக்காலில் வந்து ப்ரைவேட் ப்ரோட்டோக்கால் ஆத்தன்டிகேஷன் மோடு இருக்கு இல்லையா, இது கம்பேட்டபிலிட்டி மோடு கொடுங்க. இதையும் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. கம்பல்சரி இதெல்லாம் சேவ் பண்ணணும். கடைசியாக HTTPS இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா HTTPS-ஐ வந்து டிசேபிள் பண்ணுங்க. ஓகேவா? டிசேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா ரீபூட் ஆகும். ஓகேவா? அப்படி ரீபூட் ஆகிட்டு உங்களுக்கு ஐபிஏ வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி என்விஎல் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து இப்போ சும்மா ப்ரீவியஸாக சொல்கிறேன். நான் கேமரா ஓப்பன் பண்ணிட்டோம், வீடியோவும் ஆடியோவும் செட் பண்ணிக்கிட்டோம், ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டாட்டிக் ஏபிஐ மாற்றிக்கிட்டோம், ஆனிஃபில் வந்து அக்சஸ் பிளாட்ஃபார்மில் வந்து ஆனிஃப் ஆத்தன்டிகேஷன் ஆஃப் பண்ணிக்கிட்டோம், அக்கௌண்ட்டில் வந்து ஆனிஃப் யூஸர் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சேஃப்டியில் வந்து செக்யூரிட்டியில் ஆர்டிசிபி ஓவர் டிசேபிள் பண்ணியாச்சு, ப்ரைவேட் ப்ரோட்டோக்காலில் வந்து கம்பேட்டபிள் மோட் செட் பண்ணியாச்சு, HTTPS டிசேபிள் பண்ணியாச்சு. டிசேபிள் பண்ணது ஒரு ரீபூட் ஆகும். நீங்கள் இதுக்கப்புறம் தான் வந்து தேர்ட் பார்ட்டி என்விஆர் வேலையை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இது இப்போ நம்மளுடைய கேமராஸ் இருக்கு இல்லையா, கேமராஸ் வந்து இப்போ உங்களுக்கு லோட் ஆகுது. இப்போ அதில் வந்து ஓகேவா, நம்ம இப்போ ஆடியோ எனேபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே தேர்ட் பார்ட்டி என்விஎல் ஆடியோ பொறுத்த வரைக்கும் லைவ் வியூ ப்ளஸ் கேமரா பிளேபேக் எல்லாம் ப்ராப்பராக வந்துடும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் உள்ளது எல்லாமே ஆடியோ சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ஓல்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் நீங்கள் செக் பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து இப்போ ஹை ஃபோக்கஸ் என்விஎல் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐபி அட்ரஸ் காட்டுறதுன்னு பார்த்துருவோம். ஐபி அட்ரஸ் 110. ஓகேவா? இப்போ ஐபி சர்ச் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நீங்கள் ஐபி அட்ரஸ் வந்து தேர்ட் பார்ட்டி என்விஎல் அதாவது ஹை ஃபோக்கஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை லாகின் பண்ணி வச்சுருக்கேன். 110 ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா, இது வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம இது வந்து செக் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டுறதுனால காட்டுறேன் நான். இப்போ நீங்கள் வந்து HTTPS ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம HTTPS டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஆனிஃபில் ஆட் பண்ணும்போது HTTP போர்ட் வழியாக தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதனால் HTTPS டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ நான் என்விஆர் பாஸ்வேர்டை லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்விஆரோட இது லாகின் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆடிஸ் கோலில் ஸோ அதனால லாகின் ஆயிடுச்சு. இப்போ ஃபங்க்ஷன் பேனலில் போயிட்டு ஆட் கேமரா. ஓகேவா? நீங்கள் சர்ச் கேமரா கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் மேனுவலாகவே ஆட் பண்ணுறேன் நான், ஏன்னா ஐபி அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா கேமராவையும் ப்ரௌசர்லாம் ஓப்பன் பண்ணேன், என்விஆரையும் ப்ரௌசர்லாம் ஓப்பன் பண்ணேன் நான். அதனால் நான் ஆடு மேனுவலே கொடுக்குறேன். கொடுக்கும்போது நான் இப்போ இங்கே ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன் 192.168.1.110. போர்ட் நம்பர் வந்து 80. ஓகேவா? யூசர் நேம் வந்து டெஸ்ட். பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குற பாஸ்வேர்டு தான். ஓகேவா? ப்ரோட்டோகால் வந்து நான் இங்கே ஆனிஃப் கொடுக்குறேன். ஆனிஃப் கொடுத்ததுக்கப்புறம் கீழே போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணுறேன் நான். நீங்கள் ஆடு கொடுத்தேன்னா இங்கே ஆட் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ எனக்கு இங்கே அது ஆன்லைன் காட்டும். இப்போ இங்கே ஆஃப்லைன் காட்டுது இல்லையா, ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஆன்லைன் காட்டும். இங்கே ஆன்லைன் காமிச்சிருச்சு இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் வந்து லைவ் டிஸ்பிளேல போனீங்கன்னா கேமரா வியூ பார்க்கலாம். கேமரா வியூ தெரியுது இல்லையா, லைட் தெரியுது இல்லையா. இப்போ நம்ம ஆடியோ செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணுங்கள் ஆடியோ இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஹலோ, கேமரா ரெண்டு வந்து மைக் கேட்குது, அதாவது கேமராவில் பேசுறதுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்க, மைக் கேட்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன்விஃப் வழியாக வந்து நம்ம கேமராவை வந்து தேர்ட் பார்ட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.